ஹாய், ஐ எம் பிரியா. என்னோடய சன்னோட நேம் வேதவியன். லாஸ்ட் ஜூன்லேருந்து கிட்டோ ஜங்ஷனுக்கு வந்துட்டுருக்கான். அவனை கிட்டோ ஜங்ஷனில் ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு ஆக்சுவலாக 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. என்ன ஜூலையில் தான் பிறந்தாங்க. இருந்தாலும் நான் மேம் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னு கேட்டிருந்தேன். மேம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, அதுலேருந்து அவனும் ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே, சரி ஓகே நானும் இது பண்ண. பட் ஆனால் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி அவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவனும் ரைம்ஸ் எல்லாம் சொன்னான். நான் வீட்டில் சொல்லி கொடுத்தா எதுவுமே சொல்லவே மாட்டான். ஆனால் அவனாக ஏதாவது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரைம்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்கான். ஏன்னா அங்கே ஸ்கூலில் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கும்போது சொல்ல மாட்டான். ஆனால் பார்த்திங்கன்னா அவனாக விளையாடிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனாக சொல்லுவான். அப்புறம் ஸ்கூலில் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், அம்மா நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், அப்புறம் ஒர்க் ஷீட்டில் என்ன கலர் பண்ணோம், பெயிண்ட் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிகிட்ருப்பான். அப்புறம் ரைம்ஸ்லாம் சொன்னால் ஸ்டார்லாம் ஒட்டி கொடுத்து பசங்களை பூஸ்டப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டார்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா பாட்டிக்கிட்டெல்லாம் காட்டிகிட்ருப்பான். அந்த மாதிரி ஸ்டார்லாம் ஓட்டினாங்க எனக்கு ஸ்கூலில், நான் ரைம்ஸ் எல்லாம் சொன்னேன் அப்படின்ட்டு ரொம்ப எந்துவாக இருப்பான். அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க கிட்டோ ஜங்ஷனில் எப்பவுமே. ஸோ அப்போ அவருக்கு வேஷ்டி சட்டைலாம் போட்டு ட்ரெடிஷ்னல் வேர்லாம் போட்டு அது விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, அப்புறம் குழு வச்சாங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. எங்களுக்கும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டாக கலர் டேஸ்லாம் வச்சாங்க. ஸோ கலர்ஸ் டேஸ் ஒரு வீக்கும் ஒரு கலர்ஸ் அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போய்ட்டு அந்த ரிலேட்டடாக ஈவெண்ட்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணதை சொல்லுவான். அப்புறம் பசங்களோட இப்போ தான் கொஞ்சம் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இங்கே அவன் சிங்கிள் சைல்டாக இருக்கிறதுனால எந்த பசங்கக்கிட்டும் மிங்கிள் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ பெரியவங்க கூடவே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அவனோட பிஹேவியர்ஸ், அவன் பேசுகிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பெரியவங்கள மாதிரியே இருந்துச்சு. ஸோ அவன் பசங்களோட கொஞ்சம் சேரணுன்றது தான் நான் கிட்டோ ஜங்ஷனில் விட்டது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் இப்போ எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகுறான். நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான். நல்லா ரைம்ஸ்லாம் சொல்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பி அவனை இங்கே விட்டதில். தேங்க்யூ.